ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இவங்க உங்கள் வர்ஷா பக்கத்தில் நிற்கிறது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழன் இப்படி தான் வைக்க போகிறேன். என்ன மாதிரினா கோல்ட் செயின் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் வைக்க போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், கோல்டு செயின். எல்லோரும் நினைப்பீங்க இவங்களுக்கு எப்படி கோல்ட் செயின் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. கோல்ட் செயின் எப்படி வாங்கினேன்னா, கம்மல் போட்டிருந்தேன் இல்லையா, அதை வந்து மாற்றி தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, கம்மல் வந்து போட்டுகிட்டே இருக்க முடியல, ஏன்னா விழுந்துரும்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற போய் சரி செயினை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்போ வந்து செயினை மாற்றிட்டோம். அதை வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த செயின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோதுமை மாடல் செயின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா என்னை பெற்ற அம்மா இருப்பாங்களா, அவங்க வீட்டு சைடில் வந்து போட்டது தான். ஆமாம், எனக்கும் என் தம்பிக்கும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி செயின் தான் ஓம் டாலர் வச்சு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அதுவும் சரி, மதமும் சரி, அந்த ஞாபகம் தான் எனக்கு எப்பவுமே சரி மறக்காது. நினச்சிக்கிட்டே இப்போ இப்படி போட்டிருந்தோமே அப்படின்னு. அப்புறம் சரி, நம்ம பிள்ளைக்கும் இந்த மாதிரி சேர்க்கணும், ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம வந்து சேர்க்கணும். ஏன்னா நமக்கு அப்புறம் அவளுக்கு தான் வரப்போகுது. எதுனாலுமே அப்படி தானே. இப்போ செயின்னா அப்படி இல்லை, எல்லாமே அப்படி தான். நம்ம சேர்க்குற எல்லாமே பணம், நகை, இடம் எல்லாமே நம்ம வந்து ஆயுஷ் முழுக்க இப்படியே இருக்க போகிறதில்ல, அப்படி தானே. அதனால் நமக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தான் அது வந்து. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஆசை, கனவு, லட்சியம்னு சொல்லலாம். என்னோடய பிள்ளைக்கு வந்து நிறைய பொருள் சேர்க்கணும். அவளை வந்து எப்படி சொல்கிறது, என்னையை விட அவள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருக்குது, நிறையாவே இருக்குது. எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்குன்னு நான் இப்போ சொல்லட்டா. அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்குன்னா, இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பிளானிங் அப்படி என் மனசுக்குள்ளே நிறையா இருக்குது. அந்த ஆசைகள் இருக்கணும். ஆசையே இல்லைன்னா நம்ம வந்து வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லைன்னு சொல்லலாம். கனவு எல்லாமே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதுக்கான எஃபர்ட் வந்து போட முடியும். அந்த கனவு வந்து நம்ம கண்டுக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம மைண்டில் வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அது பண்ணணும், ஐயோ நம்ம இது பண்ணணும்னு நினச்சோமே, நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம், அங்கே போகணும், வேலைக்கு போகணும், அதுக்கு போகணும், இது போகணும், அப்படி தான் தோணும். நம்ம வந்து எடுத்தோன்னே வந்து மேலே போயிட முடியாது. படிப்படியாக தான் ஏற முடியும். அப்படி நிறைய கனவுகள் இருக்குது. அதில் ஒரு கனவாக இது நிறைவேறிச்சான்னு கேட்டால் அது கனவாகவே இருக்குது. சரி, கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். அது கோல்ட் செயின் இல்லைங்க, அது கௌரிங் தான். நான் வந்து உங்களை ப்ராங்க் பண்ணேன். இதை வந்து கொஞ்சம் லென்த்து வீடியோவாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு இதுக்கு மேலே நமக்கு போக முடியல. இருந்தாலும் நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லையா, நான் அவங்கக்கிட்ட வந்து ஓவராக வந்து இது பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ப்ராங்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைன்னா யாராச்சும் ரொம்ப ப்ராங்க் பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன்ல, நான் ப்ராங்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது, நான் பண்ணுவேன் அப்படின்னு. அதே மாதிரி உங்களை பண்ணிட்டேன். இதே மாதிரி மாமாவையும் இன்னொரு நாள் ப்ராங்க் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம், எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கோம் மாமாவை, கொலுசை காணோம் அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம் என்ன எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு.
கண்டிப்பாக நான் வந்து என் கனவை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கனவு இல்லை, என்னுடைய லட்சியம்னு சொல்லலாம். உண்மைக்கு நான் இப்படி தான் நினச்சி வச்சுருக்கேன். என்னுடைய கனவு நிறைவேற நீங்கள் எல்லாம் கூட இருந்து எனக்கு ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். என் கூட கடைசி வரை என்னோட ஃப்ரெண்டாக, என்னுடைய கடவுளா, என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னோட உயிராக, என் உயிர் எப்படி என்கிட்டயே இருக்கும் நான் போகிற வரைக்கும். இந்த உடம்புல வந்து உயிர் வந்து என் கூட இருக்கும்ல, அதே மாதிரி நீங்கள்லாம் இருக்கணும், இருக்கிறீங்க. இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த இடத்துல உங்களால் தான் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. சூப்பராக இருக்கே அம்மா, சூப்பராக இருக்கு. பாப்பாவுக்கு தங்க செயின் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஐயோ மறுபடியுமா கௌரிங் செயின் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. நான் கண்டிப்பாக என் பாப்பாவுக்கு வந்து கோல்டில் வந்து இது பண்ணுவேன். கண்டிப்பாக நான் வந்து சேர்ப்பேன். அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல கஷ்டப்பட்டாவது எப்பேற்பட்டாவது நான் என் பிள்ளைக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து நான் அவளுக்கு வந்து பண்ணுவேன். இதெல்லாம் நான் கம்மலெல்லாம் நான் அழிக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எங்கள் அப்பா அம்மா கொடுத்து எடுத்து தந்த ஒரு பொருள். அதை அழிக்கவோ இல்லை அடமானம் வைக்கவோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது எத்தனை காலமானாலும் அப்படியே ஒரு பொக்கிஷமாக இது எங்கள் அப்பா அம்மா எனக்கு செஞ்சது அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த ஒரு பொருள் எனக்கு இருக்குன்னு இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்காதவங்க வந்து கமெண்ட்டில் கழுவி ஊற்றிடாதீங்க ப்ளீஸ், தயவுசெய்து. எல்லாரையும் நான் உறவாக நினைக்கிறேன். சும்மா ஒரு விளையாட்டான வீடியோ தான் இது. ப்ராங்க் பண்ணலாம்னு நினச்சி தான் பண்ணேன். யாராச்சும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.